முருகா, வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னை சுற்றி மிக பெரிய சதி நடந்து கொண்டிருக்கின்றது. உன்னை சுற்றியுள்ளவர்களே உனக்கு எதிராக பல சதி செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது புரியாத நீ அவர்களிடம் அன்பாக பேசிக்கொண்டிருக்கின்றாய். இன்று வரையிலும் அவர்களையே முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கின்றாய். அவர்களின் சுயரூபத்தை நான் எவ்வாறு உனக்கு வெளிக்காட்டுவது என்று எனக்கே தெரியவில்லை. அப்படி உனக்கு தெரிந்தால் உன் மனம் என்ன பாடுபடும் என்பதை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அதை விவரிக்கவும் முடியவில்லை. தங்கமே, நீதான் கவனமாக இருக்க வேண்டும். அனைவரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் என்று பலமுறை நானும் உன்னிடம் கூறிவிட்டேன். ஆனால் நீயோ அவர்கள் என் மீது உண்மையான அன்பைத்தான் வைத்துள்ளார்கள். அவர்களின் மீது எந்த குறையும் கூற முடியாது. அவர்களின் மீது எந்த தவறும் சொல்ல முடியாது. எனக்கு எதிராக அவர்கள் எதையுமே செய்ய மாட்டார்கள் என்று சிலரின் மீது நீ அளவு கடந்த நம்பிக்கையை வைத்துள்ளாய். அதுதான் உன்னுடைய பலவீனம். ஆனால் அவர்களுக்கு அதுதான் நல்லது. அதை அவர்கள் சாதகமாக எடுத்துக்கொள்கிறார்கள். அவர்களின் பலமும் அதுதான். நீ அவர்களை எந்த அளவிற்கு நம்புகின்றாயோ அந்த அளவிற்கு உனக்கு அவர்கள் ஏமாற்றத்தை தரப்போகிறார்கள். நீதான் அதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு மத்தியில்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். அவர்களின் அன்பை அவர்கள் வெளிக்காட்டுகிறார்கள். அதை நீ முழுமையாக நம்புகின்றாய். ஆனால் உண்மையான பாசமும் அன்பும் இருப்பவர் அதை ஒரு நாளும் வெளியில் காட்ட மாட்டார்கள். வெளியில் தெரியும் வண்ணம் அவர்கள் இருக்க மாட்டார்கள். அப்படி வேஷம் போடுபவர்களை உண்மையாக நம்புகின்றாய். தங்கமே, நீதான் பாவம். உனக்கு எதிராகத்தான் அவர்கள் அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீ தேவை என்ற வரையில் உன்னுடைய தவறுகள் அனைத்துமே மன்னித்து கொண்டே இருக்கும். ஆனால் நீ தேவையில்லை என்று ஒரு கட்டத்தில் அவர்கள் உணர ஆரம்பித்து விட்டால் அவர்களுக்கு ஒரு சிறு காரணம் கூட போதும் உன்னை விட்டு பிரிந்து செல்வதற்கு. பின்பு நீதான் அதிகமாக வருத்தப்படுவாய். அதனால்தான் முன்கூட்டியே நான் கூறுகின்றேன். உன்னை யாராவது தப்பாக பேசினாலோ கீழ்த்தரமாக நடத்தினாலோ இல்லாததும் பொல்லாததும் சொன்னாலோ நீ வருத்தப்படாதே. அவர்களுக்கு எங்கே எப்பொழுது பதில் சொல்ல வேண்டுமோ அப்படி நான் பதில் சொல்லி அவர்களுக்கு புரிய வைப்பேன். நான் எப்பொழுதும் உன்னை நோக்கியே உள்ளேன். என் கண்ணிமை போல் உன்னை காப்பேன். காற்று உன்னை கரைக்காது, கத்தி உன்னை வெட்டாது, தீ உன்னை எரிக்காது. நான் சர்வ சக்தி வாய்ந்தவன் என்று நினைத்து உன் லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டிரு. வெற்றி உனக்கே. ஓம் முருகா.